பக்கெட்டு பக்கெட்டை போட்டுட்டு எங்காலும் போயாக நாம அவசரத்துக்கு குளிக்க வந்தா அதுக்கு பிறகு 5 நிமிஷமா கதவை தட்டி எவ்வளவு நேரம் ஆகும் கேட்டுட்டே இருக்க மாதிரி இருக்கு. ச்சே, ஏடி இது யார் பக்கெட்னு உனக்கு தெரியுமா? எனக்கு யார் பக்கெட்னு தெரியல. ஆனா உள்ள இருக்க Dress வந்து மீனா புள்ளது நினைக்கேன். அந்த புள்ள விட்டா இது நான் தான் பக்கெட் போட்டிருந்தேன். சோப்பை மறந்து வச்சுட்டு வந்துட்டேனா அதான் எடுக்க போனேன். 10 நிமிஷமா இங்கே தான் நின்னுட்டு இருக்கேன். சோப்பு எடுக்கிறதுக்கு என்ன இவ்வளவு நேரமா? நான் உள்ள வந்தாச்சுல, இனி நான் குளிச்சிட்டு வரேன் போ. அதான் நான் வந்துட்டேன் சுந்தி, நான் குளிச்சிட்டு வந்துடுறேன் நீ போ. இது உங்க வீட்டு பாத்ரூம்னு நினைச்சிட்டியே? உன் இஷ்டத்துக்கு வந்த உடனே குளிச்சிட்டு போறதுக்கு. நான் ஒண்ணும் அப்படி நினைக்கல, நீ தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கேன். ஒருத்தி பக்கெட் போட்டு வச்சிருக்கா, அதையும் தாண்டி நீ உள்ள போய் நிக்க. பக்கெட் போட்டு விட்டு நீ அந்தால போயிடுவ. நீ வருவேன்னு உனக்கு பின்னாடி எல்லாரும் காத்து நிக்கணுமா? எத்தனை பக்கெட் இருக்குன்னு பாரு. அதான் நீ கதவை போட்டோம்னா வந்துட்டோம்ல, அதுக்கப்புறம் நீ எதுக்கு நீ கத்திட்டு இருக்க? போனா போக வேண்டியதானே. ஓ அப்படியா? இப்ப கதவை பூட்டியே, வெளிய போ. சீ, எப்படி தள்ளி விடுது பாரு, திமிரு பிடிச்சது. வந்துட்டா, நான் தான் போட்டேன், நீ தான் போட்டேன். சீ, இவ்வளவு துணியை எப்ப துவைச்சு முடிக்க போறேன்னு தெரியல. மீனா கழுத்து ஏன் பக்கெட் தான் இருக்கு. அவ குளிச்சிட்டு வெளியே வரையும் போயிடும். இல்லைன்னா எவ்வளவு டக்குன்னு உள்ள போய் கதவை சாத்திடுவா. ஏடி பூமாரி, இன்னைக்கு நீ தான் ரூம தூத்தணும். தூத்துற பாத்துக்க. ஏடி ஒரே சலதோஷமா இருக்குடி. ரூம தூத்துனா தூசி பட்டு மறுபடியும் அதிகமாயிரும்டி. எப்ப ரூம தூத்தணும்னு சொன்னாலும் இப்படிதான் சொல்லியே. இன்னைக்கு நீ தான் தூத்தே ஆகணும். சரி சரி, குளிச்சிட்டு வந்து தூத்தே. ஒரே தும்மலா இருக்கு பாத்துக்கோங்க. தூத்தணுமா வேண்டாமானே. இப்படிலாம் சொன்னா இவ சரிப்பட்டு வர மாட்டாடி. ஏன் அஞ்சலி வா, அவ காலப்படி இழுத்து கொண்டு ரூம்ல விடுவோம். இந்த வாரே ஏடி விடுங்கடி, ஏடி விடுங்கடி. ஏடி மீனா எடுக்கலையே. ஏடி மீனா குளிக்க தாண்டி போன, வலிக்கு வந்துட்டியா? யாராச்சும் ஏதாவது சொன்னாங்களா மீனா? சொல்லு மீனா. ஏடி நான் 20 சோப் எடுக்க தாண்டி வந்தேன். அதுக்குள்ள அந்த 75 நம்பர் ரூம்ல இருக்க செல்வி பிள்ளை பாத்ரூம்ல போயிட்டு அவ கதவை பூட்டதுக்குள்ள நான் போயிட்டேன்டி. ஏன் பக்கெட் தான முத இருந்ததுன்னு கேட்டதுக்கு திட்டிட்டு நானும் நல்லா திட்டிட்டேன். அதுக்கு பிறகு என்னை வெளியே தள்ளி கதவை பூட்டிட்டா. அது பெரிய திமிரு பிடிச்ச புள்ள. அந்த புள்ள அப்படி தாண்டி பண்ணும் மீனா. பாட்டி மீனா, அவளுக்கு என்ன அவ்வளவு திமிரா? இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாப்போம். ச்சே, எவ்வளவு சோப்பு போட்டாலும் அழுக்கே போக மாட்டேங்குது.